நன்றி சொல்லும்போது சொற்கள் மட்டும் சொல்லாதீங்க. முதலில் உணர்வை உருவாக்குங்க. சில வினாடிகள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனதை அமைதியாக்குங்க. பிறகு இதயத்திலிருந்து நன்றியை உணருங்க. அஃபர்மேஷன்ஸ் ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு அமைதியான அனுபவம். மிக எளிய வழி, சிறிய சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்குவது. பெரிய விஷயங்களுக்கு நன்றி சொல்வது எளிது, ஆனா உண்மையான சக்தி சிறிய விஷயங்களில் மறைந்திருக்கிறது. நீங்க மனதில் இவ்வாறு சொல்லத் தொடங்குங்கள்: என் சுவாசங்களுக்கு நன்றி, இந்த புதிய நாளுக்கு நன்றி, என் உடலுக்கு நன்றி, என் வீட்டிற்கு நன்றி, என் உணவிற்கு நன்றி, என் குடும்பத்திற்கு நன்றி, என் அனுபவங்களுக்கு நன்றி. இந்த சாதாரண விஷயங்களுக்கு உண்மையான இதயத்துடன் நன்றியுணர்வு கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கை தானாகவே அசாதாரணமாக மாறத் தொடங்கும். மற்றொரு சரியான வழி, மகிழ்ச்சிகளுக்கு மட்டும் நன்றி சொல்லாதீர்கள், சவால்களுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. என் கற்றலுக்கு நன்றி, என் பொறுமைக்கு நன்றி, என்னை வலிமையாக்கிய சிரமங்களுக்கு நன்றி. இதுவே உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. சரியான முறையின் இன்னொரு விதி: மெதுவாக சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. அவசரமாக மீண்டும் மீண்டும் சொல்லாதீர்கள். ஒரு நாளில் 5 முறை கூட இதயத்திலிருந்து நன்றி சொன்னால் அது 100 முறை இயந்திரம் போல சொல்வதை விட அதிக சக்தி கொண்டது. மிக முக்கியமான விஷயம், நன்றியை பழக்கமாக மாற்றுங்க. பயிற்சியாக மட்டுமல்ல. காலை எழுந்தவுடன் நன்றி, இரவு தூங்குவதற்கு முன் நன்றி, நல்லது நடந்தாலும் நன்றி, கெட்டது நடந்தாலும் நன்றி. நன்றி உங்க பழக்கமாக மாறும்போது அமைதி உங்கள் அடையாளமாக மாறும். சிறிய விஷயங்களுக்கு நன்றி கூறும்போது பெரிய விஷயங்கள் தானாகவே வாழ்க்கையில் வரத் தொடங்கும். ஏனெனில் நன்றியுணர்வு சொல் அல்ல, முழு வாழ்க்கை முறை. இதுவே உண்மையான ஆன்மீக சக்தி. நன்றி உங்கள் பழக்கமாக மாறும்போது வாழ்க்கை தானாகவே வழிகளை திறக்கத் தொடங்கும். இதற்கான சிறந்த உதாரணத்தை ஒரு சிறிய உண்மை கதையால் புரிய வைக்கிறேன். ஒருமுறை ஒரு மனிதன் மிகவும் கவலையில் இருந்தான். அவனிடம் வேலை இருந்தது, வீடு இருந்தது, குடும்பமும் இருந்தது. ஆனா அவன் எப்போதும் திருப்தியற்றவனாக இருந்தான். அவன் வாயிலிருந்து தினமும் குறைகளே வந்தன. பணம் குறைவு, அதிர்ஷ்டம் மோசம், உழைப்பின் பலன் கிடைக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? வெளியே வாழ்க்கை சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவன் முற்றிலும் உடைந்திருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான். தன் அனைத்து பிரச்சனைகளையும் கூறினான். முதியவர் சிரித்துவிட்டு ஒரு விஷயம் மட்டும் சொன்னார்: எதையும் மாற்றாதே, ஒரு சிறிய காரியம் மட்டும் செய். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் 10 முறை இதயத்திலிருந்து நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லு என்றார். அவனுக்கு அது மிகவும் சாதாரணமாக தோன்றியது. இவ்வளவு சிறிய விஷயத்தால் ஏதும் மாறுமா என்று நம்பவில்லை. இருந்தாலும் செய்து பார்க்கலாம் என்று நினைத்தான். அவன் அந்த பழக்கத்தை தொடங்கினான். தொடக்கத்தில் உணராமல் சொன்னான். பிறகு மெதுவாக சொற்களுடன் உணர்வை சேர்த்தான். சில நாட்களில் அவன் உணர்ந்தான், கோபம் கொஞ்சம் குறைகிறது, உறக்கம் மேம்படுகிறது, சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி தெரிகிறது. சில வாரங்களில் அவன் சிந்தனை அமைதியானது, முடிவுகள் மேம்பட்டன, உறவுகள் சீரானது. சில மாதங்களில் அவன் வாழ்க்கை உண்மையில் மாறியது. வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது, தன்னம்பிக்கை அதிகரித்தது. மிக முக்கியமாக அவன் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினான். ஏதேனும் மந்திரம் நடந்ததா? இல்ல. பிரபஞ்சம் வானிலிருந்து ஏதும் கொட்டியதா? இல்ல. மாறியது என்ன? அவனின் மனநிலை மாறியது. அவன் புகாரை விடுத்து நன்றியை தனது இயல்பாக மாற்றினான். இயல்பு மாறும் இடத்தில்தான் மனிதனின் உலகம் மாறத் தொடங்கும். இந்த கதையின் அர்த்தம் மிகவும் ஆழமானது. உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் தொடங்கும். நன்றி சொல்லல்ல, தினசரி பழக்கமாக மாறும்போது. இப்போ இந்த வீடியோவின் மிக முக்கியமான செயல்முறை தொடங்குகிறது. இப்போ நான் உங்களுக்கு நன்றி அடிப்படையிலான ஆழ்ந்தமான மற்றும் சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்களை சொல்லப் போகிறேன். அவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டாம். என் குரலுடன் சேர்ந்து உணருங்க. கண்களை மெதுவாக மூடுங்க. சுவாசம் இயல்பாக இருக்கட்டும். சொற்களை இதயத்திற்குள் சென்று சேர விடுங்க. நன்றி பிரபஞ்சமே, இந்த அழகான வாழ்க்கைக்காக. என் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன். என் உடல் எனக்கு துணையாக நிற்கிறது, அதற்காக இதயபூர்வமான நன்றி. இந்த புதிய நாள் மற்றும் இந்த புதிய தருணத்திற்காக நன்றி. என் பாதுகாப்பிற்காக நன்றி. என் குடும்பத்திற்காக நன்றி. என்னை கவனிக்கும் மக்களுக்காக நன்றி. என் வாழ்க்கையிலுள்ள அன்பிற்காக நன்றி. என் அனுபவங்களுக்கு நன்றி. என் கற்றலுக்கு நன்றி. என்னை வலிமையாக்கிய சிரமங்களுக்கு நன்றி.
என்னை சிறந்த மனிதனாக்கிய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நன்றி. என் அமைதிக்காக நன்றி. என் மன அமைதிக்காக நன்றி. என் அதிகரிக்கும் புரிதலுக்காக நன்றி. என் உள்ளார்ந்த வலிமைக்காக நன்றி. என் சிறிய மகிழ்ச்சிகளுக்காக நன்றி. என் வீட்டிற்காக நன்றி. எனக்கு கிடைக்கும் உணவிற்காக நன்றி. எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்காக நன்றி. என் தன்னம்பிக்கைக்காக நன்றி. என் துணிச்சலுக்காக நன்றி. என் வளர்ந்து வரும் நேர்மறை சிந்தனைக்காக நன்றி. என் மேம்படும் பழக்கங்களுக்காக நன்றி. என் வாழ்க்கையில் உள்ள சரியான மக்களுக்காக நன்றி. திறந்து வரும் புதிய பாதைகளுக்காக நன்றி. என் பிரகாசமான எதிர்காலத்திற்காக நன்றி. வரவிருக்கும் மகிழ்ச்சிகளுக்காக நன்றி. நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு செல்வதற்காக. என் முன்னேற்றத்திற்காக நன்றி. என்னுள் வளர்ந்து வரும் நம்பிக்கைக்காக நன்றி. என் திரவங்களுக்கு அருகில் செல்வதற்காக நன்றி. என்னை சிரிக்க வைக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நன்றி. எனக்கு அமைதி தரும் ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி. என்னை முன்னேற்றும் ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் நன்றி. என் உடல் நலம் மேம்படுகிறது, அதற்காக நன்றி. என் சிந்தனை தெளிவடைகிறது, அதற்காக நன்றி பிரபஞ்சமே. என் வாழ்க்கை தினமும் சிறிது சிறிதாக மேம்படுகிறது, அதற்காக நன்றி. நான் யார் என்பதற்காக நன்றி. நான் சிறந்தவனாக மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. என் வாழ்க்கையில் சரியான திசையில் நடைபெறும் அனைத்திற்கும் நன்றி. நன்றி பிரபஞ்சமே, என் இன்றைக்காக, என் நாளைக்காக மற்றும் வரும் ஒவ்வொரு அழகான நாளிற்காக நன்றி. என் மனதில் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றலுக்காக நன்றி. என் வளர்ந்து வரும் மகிழ்ச்சிக்காக நன்றி. என் வரவிருக்கும் வெற்றிக்காக நன்றி. என் அமைதி ஆழப்படுகிறது, அதற்காக நன்றி. என் நம்பிக்கை வலுப்படுகிறது, அதற்காக நன்றி. என் வாழ்க்கை சரியான பாதையில் உள்ளது, அதற்காக நன்றி. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசிர்வாதத்திற்கும் நன்றி. ஒவ்வொரு கற்றலுக்கும் நன்றி. ஒவ்வொரு புதிய வாய்ப்பிற்கும் நன்றி. என் பிரகாசமான எதிர்காலத்திற்காக நன்றி. நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே. இப்போ சில நொடிகள் முழு அமைதியில் இருங்க. இந்த சொற்களை உங்களுள் ஆழமாக இறங்க விடுங்க. எதையும் யோசிக்க தேவையில்லை, உணருங்க. சும்மா தேங்க்யூ என்று சொல்வதால் கூட மூளையும் அதிர்ஷ்டமும் இரண்டும் மாறத் தொடங்கும். இப்ப அதன் 7 அதிசய நன்மைகளை பார்க்கலாம். முதல் அதிசய நன்மை, ஆழ்ந்த மன அமைதி. தினமும் இதயத்திலிருந்து நன்றி சொல்வோர் மனதின் சத்தம் மெதுவாக அமைதியாகும். அமைதியின்மை குறையும், எதிர்மறை சிந்தனைகள் பலவீனமாகும். உள்ளே நிலையான அமைதி உருவாகும். நன்றி என்பது எந்த பக்கவிளைவும் இல்லாத மனமருந்து. இரண்டாவது நன்மை, சிறந்த மற்றும் ஆழ்ந்த உறக்கம். இரவில் நன்றியுணர்வுடன் தூங்குபவர்கள் மனதில் பயமும் கவலையும் இருக்காது. நன்றி என்ற சொல் நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைக்கும். உறக்கம் இயல்பாக ஆழமாகும். உறக்கம் மேம்பட்ட மனிதனின் முழு வாழ்க்கையும் மேம்படும். மூன்றாவது நன்மை, சிந்தனையின் முழு மாற்றம். நன்றி பழக்கம் மூளையின் புரோகிராமிங்கை மாற்றுகிறது. முன்பு பிரச்சனைகளை பார்த்தவர் மெதுவாக வாய்ப்புகளை காணத் தொடங்குவார். எதிர்மறை பார்வை நேர்மறை பார்வையாக மாறும். சிந்தனை மாறினால் எதிர்காலமும் மாறும். நான்காவது நன்மை, உறவுகளில் இனிமை. நன்றியுணர்வு உள்ள மனிதன் புகார் குறைவாகவும் பாராட்டு அதிகமாகவும் செய்கிறான். கோபம் குறையும், புரிதல் அதிகரிக்கும். உறவுகளில் அன்பும் மரியாதையும் வளரும். நன்றி என்பது உறவுகளை இணைக்கும் வலுவான நூல். ஐந்தாவது நன்மை, தன்னம்பிக்கையில் பெரிய வளர்ச்சி. தினமும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொன்னால் உள்ளே ஆழ்ந்த நம்பிக்கை உருவாகும். என் வாழ்க்கை சரியான திசையில் செல்கிறது என்ற இந்த நம்பிக்கை வலுவான தன்னம்பிக்கையாக மாறும். தன்னம்பிக்கை உள்ளவர் எப்போதும் தன்னை பலவீனமாக உணரமாட்டார். ஆறாவது நன்மை, சரியான முடிவெடுக்கும் சக்தி. நன்றி கூறும் மனிதன் உணர்ச்சியில் முடிவெடுக்க மாட்டான். அவனின் மனம் அமைதியும் தெளிவும் உடையது. அவசர ரியாக்ஷன்கள் தரமாட்டான். சிந்தித்து முடிவெடுப்பான். குறைந்த தவறுகள் செய்வான். சரியான முடிவுகள், பெட்டர் எதிர்காலம். ஏழாவது மற்றும் மிகப்பெரிய அதிசய நன்மை, புதிய வாய்ப்புகள் திறக்கும். இது மிகவும் அதிசயமான நன்மை. நன்றியுணர்வு உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை மாற்றுகிறது. ஆற்றல் மாறும்போது வாழ்க்கையில் வாய்ப்புகள் தானாக வரும். புதிய பாதைகள் திறக்கும். சரியான மக்கள் சந்திப்பார்கள். அதிர்ஷ்டம் மெதுவாக துணை நிற்கும். ஏனெனில் பிரபஞ்சம் இதயத்திலிருந்து நன்றி சொல்ல தெரிந்தவரை ஆதரிக்கிறது. ஆகையால் நினைவில் கொள்ளுங்க, நன்றி என்பது சொல்லல்ல, முழு வாழ்க்கை முறை. இன்று இந்த வீடியோ உங்கள் மனதை சிறிது அமைதிப்படுத்தியிருந்தால், இதயத்தில் சிறிது நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கியிருந்தால், இந்த வீடியோவை இப்போது லைக் செய்யுங்க.
கமெண்ட் பாக்ஸில் நன்றி பிரபஞ்சமே, இந்த வீடியோவை என் கண்ணில் காட்டியதற்கு என்று டைப் செய்யுங்க. இன்று நம்பிக்கையும் அமைதியும் மிகவும் தேவைப்படும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன், மோட்டிவேஷன் மற்றும் கிராட்டிடியூட் வீடியோக்களை தினமும் கேட்க பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி தொடங்கும் இடத்தில்தான் அதிசயம் தொடங்குகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.